வணக்கம் நண்பர்களே. இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியது என்னென்ன? யார் யாருக்கு டோஸ் விழுந்தது? திராவிட கருத்தியலுக்கு எதிராக அமைதியாக விசிக நடத்தும் அமைதி பயிற்சி வகுப்புகள். அமலாக்கத்துறை சோதனையில் சிக்கியது என்னென்ன? அடுத்து யாருக்கு நெருக்கடி? இது குறித்து தான் இன்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் பகுதியில் விரிவாக அலசப் போகிறோம். தேர்தலுக்கான ஆயத்த பணியில் அனைத்து கட்சிகளும் தமிழகத்தில் தற்போதிருந்தே தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவும் அதன் ஒரு பகுதியாக நேற்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை காணொலி வாயிலாக, அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடத்தியிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஏன் வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட்டம் என்கிற ஒரு விமர்சனம் தற்போது அதிமுகக்குள்ள எழுந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அதிமுகவிற்கு பல்வேறு எதிர்மறையான செய்திகள் வெளியே அடிபட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை யாராவது ரெக்கார்ட் செய்து வெளியே போட்டிருந்தால் என்ன நிலைமை ஆகியிருக்கும் என்று அதிமுகக்குள்ளாரையே குரல் எழும்பியிருக்கிறது. அதிமுக அம்மா காலத்தில் எப்படி இராணுவ கட்டுப்பாடோடு இருந்ததோ அதே போன்ற ஒரு கட்டுப்பாட்டிற்கு தானும் கொண்டு செல்ல போகிறேன் என்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் குறிப்பாக ஒரு 4-5 மாவட்ட செயலாளர்களை கடுமையாக கடிந்து கொண்டிருக்கிறார். அதில் சென்னையை சேர்ந்த 3 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அதோடு தென் மாவட்டத்தை சேர்ந்த 2-3 மாவட்ட செயலாளர்களையும் கடிந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு எடப்பாடியிடம் திட்டு வாங்கியவர்கள், நாங்கள் மட்டும்தான் சரியாக வேலை செய்யவில்லையா, ஏன் மற்றவர்களெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களா என்கிற ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார், பூத் கமிட்டியை வலுவாக்க வேண்டும், அதிமுகவின் கட்டமைப்பு இன்னும் வலுவாக்க வேண்டும் என்பதை அவரும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அதை யாரும் பின்பற்றவில்லை என்கிற ஆதங்கம் அதிமுகவில் பல உண்மையாக உழைக்கும் நிர்வாகிகளிடம் எழுந்திருக்கிறது. இந்த கூட்டத்தின் பாதியிலேயே திரு வேலுமணி கிளம்பியிருக்கிறார். எல்லா கட்சிக்கும் உட்கட்சி பூசல்கள் இருந்தாலும், ஆனால் அதிமுகவில் எழுந்திருக்கும் உட்கட்சி பூசல் என்பது வெளியே பூதாகாரமாகிக் கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதையும் நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக வலியுறுத்தியிருக்கிறார். இதன் மூலம் ராஜேந்திர பாலாஜி, மாஃபா பாண்டியராஜன் இடையே எழுந்த சலசலப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். சமீப காலமாக திரு செங்கோட்டையன் அதிமுகவிற்குள் ஒரு கலக குரலை எழுப்பியிருந்தார். அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி நேற்று திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய உரை இருந்தது என்று அக்கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். சென்னையில் 3 மாவட்ட செயலாளர்களிடம் தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அவர்களோ, நாங்கள் மட்டும்தான் என்ன வேலை செய்யாத மாதிரி இருக்குமா, டி நகர் சத்யா போன்றவர்கள் திமுக அரசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலோடு கைகோர்த்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி திமுக அமைச்சர்களோடும் திமுக மாவட்ட செயலாளர்களோடும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்களை எச்சரித்திருக்கிறார். தொடர்ந்து 3 நாட்களாக நடந்து வந்திருந்த அமலாக்கத்துறை சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருக்கின்றன. இதில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரொக்கம் மற்றும் தங்கம் ஆகியவனும் சிக்கியிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், திமுக எதிர்க்கட்சியாக இருந்த சமயத்தில் தலைமை செயலகத்தில் ஐடி ரெய்டு நடந்தபோது திமுக கடுமையாக விமர்சனம் செய்திருந்தது. அதே ஒரு விமர்சனத்தை தற்போது எதிர்க்கட்சிகள் திமுக மீது வைத்து வருகிறார்கள். அதாவது அரசு அலுவலகத்தில் சென்று ரெய்டு 3 நாட்களாக ரெய்டு நடந்திருப்பது என்பது திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயர் என்கிற ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வைத்து வருகிறார்கள். அங்குதான் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருக்கின்றன. முறைகேடாக டாஸ்மாக் துறையில் இதுவரை நடந்த வியாபாரத்திற்கான ஆவணங்கள் சிக்கியிருக்கின்றன. குறிப்பாக டெல்லியில் எப்படி மதுவிலக்கு கொள்கையை வைத்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்பட்டதோ அதே போன்றது ஒரு நெருக்கடியை தமிழகத்திலும் திமுக அரசுக்கு கொடுக்க பாஜக முயன்று வருவதாக தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம். அதற்கு ஏற்றார் போலதான் ரைடின் போக்கும் அமைந்திருக்கிறது. திரு செந்தில் பாலாஜிக்கு திமுகவே எதிராக இருந்ததாக தான் இந்த வழக்கு கொண்டு செல்கிறது. எப்படி என்றால், 2021க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 வழக்கு டாஸ்மாக் துறையில் விஜிலன்ஸால் பதிவுபட்டிருக்கிறது. அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சோதனையில் ரொக்கம் மற்றும் தங்கம் மட்டும் கிடையாது, சில போதை வஸ்துகளும் கிடைத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த ரெய்டின் மூலம் திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க மத்திய அரசு முன்வந்திருப்பது இதன் மூலம் கண்கூடாக தெரிகிறது என்கிற ஒரு விமர்சன பார்வை திமுக தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. ஏற்கனவே டாஸ்மாகில் பாதி வருமானம் கண்ணுக்கு தெரிவதில்லை என்கிற ஒரு விமர்சனத்தை நிதியமைச்சராக இருந்த சமயத்தில் திரு பிடிஆர் வைத்திருந்தார். தற்போது அது இந்த ரெய்டின் மூலம் நிரூபணமாகி இருக்கிறது என்கிறார்கள். டாஸ்மாக் துறையில் இதுவரை பல்லாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக, சில ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்படுகிறது. எது எப்படியோ இந்த ரெய்டின் மூலம் மிகப்பெரிய நெருக்கடி திமுக அரசிற்கு எழும் என்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. சமீப காலமாக விசிகாவிற்கு யாரும் வருவதில்லை அல்லது விசிகாவிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்கிற ஒரு நிலை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அக்கட்சியின் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் மற்றும் கௌதம் சன்னா ஆகியோர் ஒரு பயிற்சி வகுப்புகளை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த பயிற்சி வகுப்பில் அயோத்திதாசரை முன்னிலைப்படுத்தியும் திராவிட கருத்தியலுக்கு எதிராகவும் ஒரு விதமான
ஒரு கருத்தோட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது விழுப்புரம் நாடாளுமன்ற எம்பியாக இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் ஒரு காலத்தில் தொடர்ந்து பெரியாரை கருத்திலுக்கு விமர்சனம் எழுதி வந்தார். அயோத்திதாசரை முன்னிலைப்படுத்தியிருந்தார். அதே போன்ற ஒரு சூழலையே மீண்டும் தற்போது விசிக கையில் எடுத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் விசிக தமிழ் தேசியம் மற்றும் திராவிடத்தை ஒரு சேர பார்க்கிறார்கள். இதில் தற்போது திராவிடத்தில் எழுந்திருக்கும் ஒரு விதமான விவாத போக்கினை கையில் எடுத்து மீண்டும் இப்படி ஒரு காலத்தில் திராவிட கருத்தியலை விமர்சித்தும் மற்றும் திராவிட கருத்தியலுக்கு எதிராக ஒரு பார்வையை முன்வைத்தார்களோ அதே போன்ற ஒரு நிலையை தற்போது விசிக கையில் எடுத்திருக்கிறது என்கிறார்கள் விசிக முக்கிய நிர்வாகிகள். விசிக திமுக கூட்டணியில் இருந்தாலும் தொடர்ந்து கௌதம் சன்னா போன்றவர்கள் திமுகவை விமர்சித்து தான் பல பேட்டிகள் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் விசிக தற்போது இந்த பயிற்சி வகுப்பை தொடங்கி இருக்கிறார்கள். எது எப்படியோ எந்த கருத்தியல் மேலோக்க போகிறது என்பது காலம்தான் பதில் சொல்லும். தொடர்ந்து இதுபோன்று வெளி அரசியலுக்கு அப்பால் உள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ் அப்போடு. நன்றி, வணக்கம்.